இன்றும் பல விடயங்களுடன் நீங்கள் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். முதலாவது விடயம், சிஐடியில் இன்று ஆஜராகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில். அரசாங்க பணத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டமை குறித்து விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார். ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்திருந்தார். குறித்த பிரிட்டன் மானது தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அரசு நிதி அதில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 10 பேர் கொண்ட குழுவை உள்ளடக்கிய இந்த பயணத்திற்கு அரசாங்கத்துக்கு சுமார் 16.9 மில்லியன் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிஐடி மதிப்பிட்டுள்ளது. இது குறித்து விசாரணையின் ஓர் அங்கமாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஷமன் ஏகநாயக்கா மற்றும் ரணிலின் பிரத்யோக செயலாளர் ஷாண்ட்ரா பெரேரோ ஆகியோருடன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது வாக்குமூலத்தை சமர்ப்பிப்பதற்காக குற்றப்புலனாய்வுத் துறையில் முன்னிலையாக உள்ளவர் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்று தாளிறங்கிய வீதி சடுதியாக நிலத்துக்கு கீழ் புதைந்துள்ளது. அதாவது பொருளை வீதியில் பொருளை போலீஸ் பிரிவில் மொடல் ஃபார்ம் சந்திக்கு அருகில் DS சேனநாயக்கா சந்தி வரையான கொழும்பு வீதி நேற்று தாளிறக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை. கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வாக்குவாதம் காரணமாக கூரிய ஆயுதத்தால் ஒருவரை குத்தி கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் 43 வயது சந்தேக நபர் ஒருவருக்கு கொழும்பு நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் இந்த தீர்ப்பை வழங்கினார். 2010 மார்ச் 2ஆம் தேதி கழனியில் ஒருவரை கொலை செய்ததாக குறித்த நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நிலையில் நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு 27ஆம் தேதி வரை விளக்கமறியல். கொழும்பு குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத் துறை மற்றும் பிரதிவாதிகள் தரப்பில் வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் திருமதி நிலுபுலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இனி வெளிநாட்டுச் செய்திகள். காசா, அதாவது 100 தொன் உணவுப் பொருட்களை காசாவுக்கு வழங்கிய இத்தாலி. காசாவில் நிலவி வரும் கடுமையான மனித நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் இத்தாலிய அரசு ஆபரேஷன் ரெயில் ஆஃப் சொலிடாரிட்டி 2 என்கின்ற பணியின் கீழ் 100 தொன் உணவுப் பொருட்களை விமானங்கள் மூலம் காசாவுக்கு வழங்கி வைத்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இடைவிடாமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியில் இத்தாலிய விமானப்படையின் C-130 விநியோக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த உணவுப் பொருட்கள் நேரடியாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாதுகாப்பாக கிடைக்கச் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக இத்தாலி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலையில் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து உதவி செய்வது இத்தாலியின் கடமையாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த உதவி நடவடிக்கை இந்தியா, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் பங்களிப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் கடல் மற்றும் நிலப்பாதை வழியாக உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல முடியாத சூழல் காணப்பட்டதால் ஏர் டிராப் மூலமே குறித்த உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச மனிதநேய அமைப்புகள் இத்தாலியின் இந்த நடவடிக்கையை வரவேற்றதுடன் காசா மக்களுக்கு உடனடி உதவி கிடைத்துள்ளதாகவும் மேலும் இத்தகைய முயற்சிகள் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு கடத்தப்பட்ட ஆப்கானிஸ்தர்களுடன் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது. 71 பேர் உயிரிழப்பு. மேற்கு ஆப்கானிஸ்தானில் ஈரானில் இருந்து நாடு திரும்ப புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற பயணிகள் பேருந்து ஒன்று மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தெரிந்தது.
கொரத் மாகாணத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த விபத்து குறைந்தது 71 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 17 சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர் என்று மாகாண அரசாங்க செய்தி தொடர்பாளர் அப்துல்லா முத்தகி உறுதிப்படுத்தியுள்ளார். குசாரா மாவட்டத்தில் உள்ள கொரத் நகருக்கு வெளியே உள்ள வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்தின் அதிக வேகம் மற்றும் சாரதியின் அலட்சியமே விபத்துக்கான காரணம் என கொராத் மாகாண போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகள் கண்டறிந்தனர். விபத்துக்குள்ளான பேருந்து ஈரானில் இருந்து திரும்பி தலைநகர் காபூல் நோக்கி ஆப்கானிஸ்தானியர்களுடன் சென்று கொண்டிருந்ததாக மாகாண ஆளுநர் செய்தி தொடர்பாளர் முகமது யூசுப் சயீத் AFP செய்திக்கு சேவையிடம் கூறியுள்ளார். மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்தோரை வெளியேற கட்டாயப்படுத்தும் பிரச்சாரத்தை தெஹ்ரான் தொடங்கியுள்ளது. கடந்த மாதங்களில் ஈரானில் இருந்து ஒரு பெரிய அளவிலான ஆப்கானிஸ்தானியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். பல தசாப்த கால போர் மற்றும் மனிதாயமான நெருக்கடிகளில் இருந்து தப்பியோடிய மில்லியன் கணக்கான ஆப்கானிஸ்தான்களுக்கு நீண்டகால புகலிடமாக உள்ள ஈரான் மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 1.6 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி உள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் இடம்பெயர்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது வரி விதிப்பு. வெள்ளை மாளிகை தகவல். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா மீது மறைமுக அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவின் மீது கடுமையான வரிகளை விதித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்தம் என்னும் மிகப்பெரிய அழுத்தத்தை ட்ரம்ப் அளித்துள்ளார். இதில் இந்தியா மீதான தடைகள் மற்றும் பிற நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். ரஷ்யன் உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வழிகளையும் அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவுடன் இராணுவ வர்த்தக உறவுகளை வைத்திருக்கும் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். ரஷ்யர்களிடமிருந்து S-400 ஏவுகணைகளை அமைப்பை வாங்குவதற்கு இந்தியாவின் முடிவு இந்த போருக்கு மறைமுக ஆதரவளிப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்தியாவுக்கு எதிராக இந்த கூடுதல் வரி விதிப்பு ரஷ்யாவுடனான அதன் இராணுவ வர்த்தகத்தை நிறுத்துமாறு வலியுறுத்துவதற்கு. ரஷ்யாவும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து நாடுகளிலும் அமெரிக்காவை மீண்டும் மதிக்கின்றன. ரஷ்யாவும் உலகெங்கும் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்காவை மீண்டும் மதிக்கின்றன. இது ரஷ்யா உக்ரைனுக்கு முன்வைத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள 7 மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுத்து நிறுத்தினோம். இந்த இரு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டு ட்ரம்ப் வர்த்தகத்தை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தினார் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட நிலையில் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வரி 50% ட்ரம்ப் உயர்த்தினார். இதனிடையே ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகளை அடுத்தடுத்து ட்ரம்ப் சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்த ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். திருப்பதிக்கு 121 கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கிய தொழிலதிபர். திருப்பதி கோயிலுக்கு 121 கிலோ தங்கத்தை பக்தர் ஒருவர் நன்கொடையாக அளிக்க முன்வந்திருப்பது சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்ததாவது: தொழிலதிபர் ஒருவரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 121 கிலோ தங்கத்தை நன்கொடையாக அளிக்க முன்வந்துள்ளார். இதன் மதிப்பு இந்தியா மதிப்பில் 140 கோடியாகும். புதிதாக தொடங்கிய நிறுவனம் வெற்றிகரமாக இயங்குவதால் தங்கத்தை நன்கொடையாக அளிக்க முன்வந்து இருக்கின்றார். எனினும் அந்த தொழிலதிபர் யார் என்ற விவரத்தை வெளியிட சந்திரபாபு நாயுடு மறுத்துவிட்டார். பதற்றங்களை தணிக்க இந்திய சீன சந்திப்பு. சீனாவுடனான உறவுகளில் பதட்டங்களை தணிப்பதற்காக இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செவ்வாய்க்கிழமை சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யியை டில்லியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லமான 7 லோக்கல் யான்
மேர்க்கெல் சந்தித்து கலந்துரையாடினார். இந்தியா மீது 50% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் எடுத்த நடவடிக்கையின் பின்னணியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்தியா சீனா எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். மேலும் நியாயமான மற்றும் பரஸ்பர ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லை தீர்வுகளை இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்கியை சந்தித்த பின்னர் பிரதமர் மோடி எக்ஸில் வெளிவிவகார வாங்கியின் சந்திப்பில் மகிழ்ச்சி. ஆண்டு காசா ஜனாதிபதியுடனான சந்திப்பில் கடந்த ஆண்டு காசானில் சந்திப்பில் இந்திய சீன உறவுகள் ஒருவருக்கொருவர் நலன்கள் மற்றும் உணர்திறன்களை மதிப்பதன் மூலம் நிலையான முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது தியான்ஷினில் நடைபெறும் எங்கள் சந்திப்புக்காக நான் காத்திருக்கின்றேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான ஆக்கபூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என பதிவிட்டுள்ளார்.